ஒரத்தநாடுங்கிற இடத்துல தான் நாங்கள் போய் ட்ரைனிங் போனோம். அங்கே இருக்கிற காலேஜ் தான் அந்த காலேஜு. அப்புறம் வந்து இப்போ நான் சமீபத்தில் கொர்க்கைக்குன்னு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்ததுல அங்கே ஒரு வந்து கவர்மெண்ட் வச்சு நடத்துகிறாங்க அந்த பண்ணை, ஒருங்கிணைந்த பண்ணை. வந்து எப்படின்னாக்கா மாடு வளர்ப்பு. அதை போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் கவர்மெண்ட்டு தான் அவ்வளோ மாடு வளர்க்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ. இப்போ யாரும் அந்த மாதிரி வளர்க்குறது கிடையாது. அந்த மாட்டு பண்ணையை போய் பார்த்துட்டு வந்தேன். சரியா நல்லா கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இவ்வளோ அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மாடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவங்கள்ட்ட. அந்த 50 மாடையும் அவங்க வளர்க்குறாங்க. அதுக்கு தேவையான தீவனத்தையும் அங்கேயே ரெடி பண்ணுறாங்க. எல்லாமே அங்கேயே இருக்குது. அதுக்கு தொட்டி கிட்டி சுகாதாரமாக அவ்வளோ அருமையாக, சுத்தமாக அவ்வளோ அருமையாக இருக்குது. மாட்டு பண்ணை அங்கே இருக்குது. போனீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்கள். அவ்வளோ சூப்பரான பண்ணை. அதோட வீடியோவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை பாருங்களேன். அந்த வீடியோவில் தான் இப்போ அந்த வீடியோக்காக தான் இப்போ நான் வந்து இந்த வாய்ஸை போடுறேன். அதில் வந்து இந்த மாட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளருது. நம்ம நாட்டு மாட்டை நம்ம வளர்க்காம வேறு யார் வளர்க்குறது? வெளிநாட்டில் கத்தார் போன்ற நாடுகள்லாம் அந்த மாட்டை வந்து இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் அவன் பால் கறந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? அதெல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் நம்ம சுத்தமாக இப்போ செய்கிறதே கிடையாது. நம்மளுக்கு தெரியல அந்த அருமை. வெளிநாட்டுக்காரனுக்கு அந்த அருமை தெரியுது. அவன் அந்த மாட்டை கொண்டு போய் வச்சு அவன் பால் கறந்து அவன் சாப்பிட்றான். நம்ம என்ன செய்கிறோம்? பாக்கெட்டு பால். கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கல். பாக்கெட் பாலில் என்னங்க இருக்குது? அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கும் கெமிக்கல் கலக்கிறான். ஏன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தான். எத்தனையோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கெமிக்கல் கலக்காமல் அது வருது. அந்த பாலை நீங்கள் குடிக்கிறீங்க. வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தா இந்த பிரச்சனையே இருக்காது. பாலுங்கிற பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அதே மாதிரி ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். உடம்பும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைங்களும் நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி பாலுங்களை வந்து குடிங்க. பாக்கெட் பாலை தவிருங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. மாடு வளர்ப்புங்கிறதே மிக குறைஞ்சி போச்சுங்க. மாடு வளர்ப்பே கிடையாது இப்போ. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டுக்கு 5 மாடு 10 மாடெல்லாம் வளர்ப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் மேக்ஸிமம் ஒரு 10 மாடெல்லாம் இருந்திருக்கு. 10, 20. எங்கள் பாட்டியோட பாட்டியெல்லாம் வந்து பெரிய பண்ணை அளவுக்கு வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு பால் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக விற்பாங்க. ஏன்னா அதில் என்ன பிரச்சனையே கிடையாதுன்னா வச்சிங்களேன். பால் காசாயிடும், அது குட்டியும் காசாயிடும். குட்டியை வளர்த்து விற்றாலும் நல்லா காசு, அதோட சாணமும் நல்லா காசுன்னு வச்சுக்கிங்களேன். எல்லாமே காசு. ஒரு 10 மாடு 5 மாடு வச்சுருந்தா மாதத்துக்கு 20,000லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. முன்னெல்லாம் வண்டி மாடுன்னு சொல்லிட்டு அதில் தான் சவாரியெல்லாம் அடிப்பாங்க. ஒரு காலத்தில் இந்த வண்டியே கிடையாது, ஆட்டோ கிடையாது, பைக்கு, ஏன்னா காரெல்லாம் இல்லாத காலத்தில் அதில் தான் சவாரி அடிப்பாங்கன்னு பார்த்துங்களேன். அதில் தான் சவாரி போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். அவர்கிட்ட கேட்கும் போதே சொல்கிறாரு, மாடெல்லாம் வச்சு சமாளிக்க முடியலங்க, அதை வண்டியும் மாடையும் விற்றுட்டேன், மேலே இருக்கிற அந்த கூண்டு மட்டும் எங்கள்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். கூண்டை மட்டும் ஞாபகமாக வச்சுருக்காரு. இப்போல்லாம் வளர்க்குறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அதே மாதிரி மாடு எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. கடைசியாக ஒரு மாடு வளர்த்தோம். அது கடைசியில் செத்துப்போச்சு. ஏதோ ஒரு நோய் வந்து செத்துப்போச்சு. இந்த நோயை மட்டும் நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் துறையில் டாக்டர்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த நேரமும் அவங்க தொடர்போடு இருந்தோன்னு வச்சிங்களேன், அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான மருந்து, அது எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும், ஏன்னா மேய விட்டுட்டு நல்லா தீவனம் கொடுத்து இது பண்ணிங்கனாக்கா பால் நல்லா ஊறுறதுக்கு தீவனத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கிங்க, இன்னும் சீக்கிரம் டெவலப் ஆகி நல்லா பால் கொடுக்க ஆரம்பிக்கும். நமக்கும் வருமானம் கிடைக்கும். மாட்டில் அவ்வளோ வருமானம் உண்டு. முன்னாடியெல்லாம் அதை வச்சு கல்யாணத்தையே முடிச்சிருவாங்க. பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சிருவாங்க, பையனுக்கு கல்யாணத்துக்கு கூட முடிச்சிருவாங்க. அந்த மாட்டை வச்சு 5 மாட்டை 10 மாட்டை வச்சு லட்சாதிபதியாக இருந்த ஒரு தமிழ்நாடு. ஏன்னா மாட்டில் வளர்ந்த, ஏன்னா அவ்வளோ காசு வருங்க. அதில் பால் காசு, என்ன எல்லாமே காசு. ஏன்னா அதில் என்ன காசு இல்லை, எல்லாமே காசு. அதே மாதிரி பாசமாக இருக்கும் அந்த மாடு. கூப்பிட்டா வரும். நம்ம கிட்ட போய் நின்றுன்னு வச்சிங்களேன் உதைக்காது. மடியை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க உதைக்காது. குட்டியை இருந்தாலும் இழுத்தாலும் உதைக்காது. இந்த மாதிரி ஒரு பழகிடணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாடும் பழகிரும். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆடும் அதே மாதிரி நல்ல பெரிய பிஸ்னஸ்ஸு. அந்த ஆடு வளர்ப்பு இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக பண்ணோன்னாக்கா லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆடு கோழி இதெல்லாம் வந்து நாங்கள் போய் படித்தோம். ஒரு 6 நாள் கோர்ஸ் வந்து என்ன போய் படித்தோம். படித்து அதை கற்றுக்கிட்டோம். அதை வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீ கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதை போய் அட்டன் பண்ணி நாங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து போட்டிருந்தாங்க. தற்செயலாக அங்கே போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் போகும்போது அந்த காலேஜில் போய் டெய்லியும் போனோம். சாப்பாடு வரைக்கும் எல்லாமே கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே கொடுத்து
எங்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கோழி பண்ணைலாம் வச்சுருந்தேன். எனக்கு இப்போ போதிய வசதி இல்லாதனால நான் அந்த கோழி பண்ணையெல்லாம் விட்டுட்டேன். நீங்கள்லாம் இடம் இருந்துச்சுன்னா கோழி பண்ணை வைக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கலாம், என்னென்னமோ செய்யலாம். இதிலெல்லாம் நம்மளுக்கு லட்சங்களில் லாபம் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க. உங்களுக்கு மேலும் மேலும் செல்வம் வந்து பெருகுங்க. தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் இருக்குது. ஒரு காலத்தில் வீட்டுக்கு 1 மாடு, 5 மாடு, 10 மாடெல்லாம் வளர்த்தாங்க. இப்போ யாருமே மாடு வளர்க்குறது கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு வீடு வண்டி மாடு இருக்கும். அதில் தான் சவாரி போவாங்க, சம்பாதிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தேன், வண்டி மாடு ஓட்டுறவரை. பார்த்தவர் அவர் சொல்கிறாரு, வண்டியில் உள்ள கூண்டு மட்டும்தான் தம்பி கிடக்குது, மற்றதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்புடின்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.